ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்கோட மெஷர்மெண்ட் வந்து 2.25, ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் எடுத்துகிட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரிஜினலில் வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அது சென்டரை வச்சு லைனிங் எடுத்து அது மேலே வச்சுக்கலாம். நான் வந்து நெக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது கிளியரான வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் நெக் டிசைனுக்காக போட்டிருக்கேன் வீடியோ, அதனால் நான் இதை ஸ்பீடாக தைச்சிட்றேன். இப்போது ரெண்டுமே சென்டர் பண்ணி வச்சுட்டு குதிரை எடை கொடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள். நெக் டிசைனு இது நீட்டாக சிம்பிளாக இருக்கும், போட்டால் அழகாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அவ்வளோதான். நெக்கு வந்து நான் குதிரையோட ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அதை கட் பண்ணி விட்டு ஷேப்பாக நம்ம உள்ளே கட் பண்ணி விட்டுடலாம். நெக்கு மட்டும் கிளியராக எப்படி பண்ணுறதுங்கிறது பிகினர்ஸ்க்காக கண்டிப்பாக அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு ஒரு டைம் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக பர்ஃபெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இது கட் பண்ணி விட்டுட்டு நகத்தில் கீறி விடணும். நான் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஜஸ்ட்டு நம்ம நெக் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நெக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடு சீமு அப்புறம் லைனிங் மடித்து அடிக்கிறது எல்லாமே பண்ணணும். நான் வந்து ஃபுல் சுடி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிற வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அங்கே போய் கன்ஃபார்மாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம நெக் டிசைன் மட்டும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஒரு கிளாத் நான் எடுத்திருக்கேன். இந்த கிளாத் வந்து மொத்தம் வந்து 9 இன்ச்சு, அப்புறம் வந்து வித்து வந்து 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து மடித்து அடித்து 2 இன்ச்சு பண்ணிக்கலாம். இதை நான் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கணுங்கிறதுக்காக டபுள் லேயர் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட கிளாத் இல்லை அப்படின்னா ஒரு லேயர் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சாக வச்சு நம்ம மடித்து அடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சு மடித்து அடிச்சிடலாம். 3 இன்ச்சை வந்து 1/2 இன்ச்சு நம்ம குறைச்சி 2 இன்ச்சாக ஆக்கிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், கரெக்டாக 2 இன்ச்சு வந்துருச்சு நமக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இதை நெக்கில் வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதோட சென்டர் வந்து நெக்கோட சென்டருக்கு ஈவன் பண்ணி நம்ம அடிச்சுக்கலாம். இழுக்காமல் தைக்கும்போது இழுக்காமல் தேங்க. எல்லா பக்கம் ஆவரேஜாக கரெக்டாக வச்சுட்டு கையில் பிடிச்சிட்டு அப்புறமா தேங்க, இல்லாட்டி அன்ஈவன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் இப்படி நிறுத்தும்போது ஊசியை இறக்கி திருப்பிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். ஊசி வந்து கிளாத்தில் இருக்கிற மாதிரி இறக்கிக்குங்க. இந்த மாதிரி திருப்பும்போது இங்கே பாருங்கள், இப்படி இறக்கிட்டு திருப்பினீங்கன்னா கண்டிப்பாக அதோட இது வந்து சைஸ் வந்து மாறாது, சேமாக இருக்கும். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாமே நெக் வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அது எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். இது எடுத்து தைச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒர்க் பண்ணலாம் நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் கட்டிங்கில் ஒரு மடி மடிச்சுட்டு இந்த மாதிரி கிராஸில் ஒரு மடிச்சிடலாம். இதே மாதிரி எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 3 இன்ச்சு வித்தில் நான் எடுத்திருக்கேன். வித்து 3 இன்ச்சு, ஹைட்டு 3 இன்ச்சில் எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பிங்க் வந்து 2.5 இன்ச்சில் நான் எடுத்திருக்கேன். இதுவும் அதே ஷேப்பில் தான் நீங்கள் மடிச்சுக்கணும். கிராஸில் மடித்து இன்னொரு கிராஸ் மடிச்சுக்கோங்க. அது 3 இன்ச்சு, இது 2.5 இன்ச்சு எடுத்து இதுவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பெருசாக வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே பிங்க் கலரு அதோட கம்மியாக இருக்கிறத வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆவரேஜாக நம்ம எடுத்து வச்சு கிராஸ் எந்த பக்கம் மடித்தோமோ அதே பக்கம் ஈவனாக இப்படி வச்சு மடித்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம பேட்சில் வந்து பதிச்சிடலாம். இது கவனமாக பாருங்கள். இது நான் பதிக்கும்போது இப்போ வச்சு நான் அடிக்கும்போது பாருங்கள், ஒரே ஒரு பேட்ச் வந்து நம்ம அடிச்சுட்டு அந்த சைடு பேட்ச்சு இப்போ வந்து இந்த பக்கமும் நம்ம ஸ்டிச் போடுறதெல்லாம் அந்த பக்கம் வந்து எடுத்து வச்சு மட்டும் அளவு பார்த்து வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பேட்ச் வைக்கிறதுக்காக அலௌன்ஸ் வந்து அந்த பக்கம் எடுத்து வச்சு பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். கவனமாக பாருங்கள். இந்த இடம் பாருங்கள், அவ்வளோதான். திருப்பி நம்ம இன்னொன்று வைக்கிறதுக்காக அந்த சைடோட அலௌன்ஸ் வந்து எடுத்து வச்சு அலௌன்ஸ் பார்த்துட்டு பாருங்கள், இந்த பக்கம் பேட்ச் வச்சுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஈவன் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். இல்லாட்டி அன்ஈவன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான். ஆனால் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வராது. பாருங்கள், 3மே ஈவனாக வந்துருச்சு. அந்த பக்கம் வைக்கிறதுக்கும் நம்ம ஈவனாக வந்து கேப் விட்டாச்சு. பாருங்கள், கரெக்டான கேப் கிடச்சிருச்சு. நம்ம அதை அலௌன்ஸ் வைக்காமல் அப்படியே வச்சோன்னா கண்டிப்பாக வந்து அன்ஈவன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ அதையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது இது வந்து இன்னோட் பண்ணுறதுக்காக, இது ராயஜா நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா, இது இன்னோட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதிலேருந்தே ஒரு பைப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பைப்பிங் கிளாத் வந்து நான் 2 இன்ச் எடுத்திருக்கேன், கிராஸ் கட்டிங்கில் எடுத்திருக்கேன். நீங்களும் வந்து கிராஸ் கட்டிங்கில் எடுங்க. இது லென்த்துக்காக நான் ஜாயின் போட்டுக்கிறேன். கிராஸ் கட்டிங்கில் எடுத்து நம்ம இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 இன்ச்சு இருக்கிறத நான் 3/4 இன்ச்சாக வந்து இதை வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். பாருங்கள், இது எப்படி நான் அடிக்கணுன்றது காட்டுறேன். ஒரு பக்கம் மட்டும் 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஃபுல்லாகவே இதே மாதிரி இழுக்காமல் போட்டு வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடும் அதே மாதிரி 3/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயஜா ஓப்பனாக தான் இருக்கும், முன்னாடி வந்து இன்னோட் ஆகிருக்கும். நம்மளுக்கு வந்து அது கீழே போகிறதால அது பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த மாதிரி எடுத்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி ஆவரேஜாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஈவனாக வந்துருச்சுங்களா 3/4 இன்ச்சில். அவ்வளோதான். பின்னாடி வந்து ராயஜா இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது உள்ளே போயிடும். இப்போ இதில் மேலே வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். பேட்ச் தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பேட்ச் மேலே வச்சு நோட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஃபுல்லாக பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கிறதுல அப்படியே பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. ஸ்டிச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்குமே யூஸ் ஆகட்டும். எப்போவுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து அந்த நெக்குக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டிச் இந்த மாதிரி போட்டுவாங்க. 2வது தான் நம்ம பக்கத்து ஸ்டிச் போடணும். அதை கவனமாக பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பேட்சுக்கு ஒட்டின ஸ்டிச்சு நீங்கள் போட்டுருங்க. 2வது இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஆல்ரெடி இந்த பேட்சஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது நான் நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் கூட காமிச்சிருக்கேன். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பிகினராக இருந்தால் நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அவ்வளோதான், நம்ம இதை தைச்சி எடுத்தாச்சு. இப்போ நெக்குக்கு வந்து நம்ம ஒரு கோல்டன் லேஸ் வச்சு நம்ம இன்னோட் பண்ணலாம். ஏன் கோல்டன் லேஸ் வைக்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கோல்டனில் வந்து இந்த லீவ்ஸ் கொடுத்துருக்கிறதால சேம் அதே கலரில் நம்ம நெக்கு வந்து வச்சுக்கலாம். அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் சேம் வந்து பேண்ட் கிளாத்லேயே வைக்கணுன்னாலும் வைக்கலாம். அவங்களுக்கு என்ன காம்பினேஷன் இருக்கோ அந்த காம்பினேஷனில் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து அவங்களுக்கு பேண்ட் கிளாத் வந்து பிங்க்கு, அதனால் பிங்க்கு ப்ளஸ் கோல்டனில் பண்ணுறேன். லீவ்ஸ் வந்து இந்த லைட் ப்ரௌன் கோல்டனில் கொடுத்துருக்கறதால நெக் வந்து நான் அந்த கலரில் ஃபினிஷ் பண்ணுறேன். நம்ம சேம் டிசைனோட கலர்லேயே நம்ம வந்து மேலே நெக் ஃபினிஷ் பண்ணாலும் அழகாக இருக்கும். உங்களுக்கு வேறு கலர் ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நெக்கு முடிச்சாச்சு.
இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். எப்போவுமே வந்து கழுத்தை ஒட்டி இருக்கிற ஸ்டிச்சை தான் நீங்கள் எல்லா டிசைன்லேயும் நீங்கள் போடணும். நெக்ஸ்ட்டு தான் இன்னொரு ஸ்டிச் போடணும். அது கவனமாக பார்த்துக்குங்க. அப்படி போட்டால் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்ஈவன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முதல்ல அந்த ஸ்டிச் போட்டிங்கன்னா. அதனால் எப்போவுமே கழுத்தை சுற்றி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு ஊசி ஸ்டிச்சு போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம இப்போ வந்து பீட் வந்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பீட் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கோல்டனில் நான் தரேன், ஏன்னா உங்களுக்கு கோல்டன் காம்பினேஷன் இருக்கிறதால கோல்டன் பீட் தரேன். உங்களுக்கு வேறு கலர் அவைலபிள் இருந்துச்சுன்னா வேறு கலர் கொடுத்துருக்குங்க பீட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.